இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் ஃபங்க்ஷனுடைய ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கிட்டாங்க. அதில் 8 லிட்டர் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா சூடானதும் 5 கிலோ சர்க்கரையில் பாதியை சேர்த்துட்டு கூடவே கேசரி பவுடரும் போட்டு நல்லா கலந்துட்டு ஓரளவு நல்லா கலந்து அது கரைஞ்ச உடனே மீதம் இருக்க சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு 10 கிராம் கேசரி பவுடர், அதாவது 5 பேக்கெட்டை சேர்த்து நல்லா கலந்து இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இது பால்கோவான்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்வீட்லெஸ், இனிப்பு இல்லாத பால்கோவா. இது மயிலாடுதுறை இந்த மாதிரி ஊர்களில் கிடைக்குது. பால்கோவா மாஸ்டரே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டார். இது நிறைய இடங்களில் கிடைக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துலாம் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த அந்த சக்கரை பாகு நல்லா கலந்த உடனே அது கூட இந்த பால்கோவா மெதுவாக சேர்த்துட்டு உடனே அதை அடுப்பில் இருந்து மெதுவாக கீழே இறக்கி வச்சிடணும். வச்சுட்டு மெதுவாக கிண்டி விட்டுறணும். அந்த பால்கோவா அந்த சக்கரை பாகில் நல்லா கலந்துரும். அதனால் மெதுவாக குத்தி குத்தி விட்டுருங்க. மாஸ்டர் ரொம்ப பக்குவமாக செஞ்சாங்க. ஓரளவு கலந்த உடனே அது ஒரு மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சுக்கிட்டாங்க. அதில் 5 லிட்டர், அதாவது 5 கிலோ நெய் முழுசாக சேர்த்துக்கிட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நெய்யில் தான் ப்ரெட்டை பொரிக்கிறாங்க. அதனால் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் வாங்கிட்டோம். பிரெட் அல்வாவுக்கு முக்கியமான பொருளே ப்ரெட்டு தான். இந்த ப்ரெட்டை கூட மாஸ்டரே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். இது பேக்கரியில் நீங்கள் இத்தனை கிலோ வேணும், இத்தனை சைஸில் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் மாஸ்டர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு மாஸ்டர் 8 பேக்கெட் சொல்லியிருந்தாங்க. அதாவது 300 பேர் சாப்பிட்றதுக்கு 8 பேக்கெட்டு ப்ரெட்டு துண்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் ப்ரெட்டு துண்டு. 8 பேக்கெட்டையும் மொத்தமாக பிரித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதும் இந்த ப்ரெட்டை மெதுவாக மாஸ்டர் பக்குவமாக போட்டு அதை அதிகமாக கருக விடாமையும் இந்த ப்ரெட்டை மெதுவாக பக்குவமாக பொரிச்சாங்க. உங்களுக்கு காட்டுறேன். இது இதுக்கு சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள். இது சாரப்பருப்பு, முந்திரி பருப்பு, அடுத்ததாக வெள்ளரி விதை, இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்தாங்க. அதை நான் சேர்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ப்ரெட்டு துண்டுகள் ஓரளவு செவந்து வந்த உடனே அது மெதுவாக பக்குவமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தனியாக எடுத்து வைக்கக்கூடியதை அந்த நெய் வடிகிற மாதிரி ஒரு வடிகூடையும் வச்சு அதில் மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பேட்ச் அந்த பிரெட் துண்டை போட்டு பக்குவமாக பொரித்து எடுத்தாங்க. நம்ம பொரித்து வச்ச அந்த பிரெட் துண்டை நம்ம பால்கோவா சேர்த்துருக்கோம்ல, அந்த பாகோடு சேர்த்து மெதுவாக போட்டு அந்த கரண்டியால் அழுத்தி அழுத்தி விட்டாங்க. ரொம்ப போட்டு பிணையலை, கிண்டவும் செய்யலை. இதே போல் எல்லா பிரெட் துண்டுகளையும் மெதுவாக இந்த மாதிரி பொன்னிறம் வந்த உடனே பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பொரித்த அந்த பிரெட் துண்டுகளை ஒவ்வொரு பேட்சாக பொரித்ததை அந்த பால்கோவா கூட மெதுவாக சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக அழுத்தி அழுத்தி விட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டாங்க. ரொம்ப போட்டு கிளறலை, அப்படியே அந்த பாகிலே ஊறுற அளவுக்கு மெதுவாக அழுத்தி விட்டுட்டு மெதுவாக ஒரு கிளறிட்டு அதை அப்படியே வச்சுட்டாங்க. ரொம்ப போட்டு கிண்டலை. அடுத்ததாக நம்ம பொரிச்ச, அதாவது ப்ரெட்டு பொரிச்சாங்களா, அந்த நெய்யை எடுத்து அந்த ப்ரெட் அல்வா இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டாங்க. முழுக்க முழுக்க இந்த ப்ரெட்டு இந்த ப்ரெட் அல்வா நெய்யில் தான் செஞ்சது. பாருங்கள், நெய்யில் சேர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு துண்டுகளையும் இது சேர்த்துட்டு இந்த மாதிரி குத்தி விடுறாங்க. மெதுவாக அழுத்தி அழுத்தி விட்டுட்டாங்க. அடுத்ததாக இது கூட இதனுடைய சுவையை கூட்டுறதுக்காக இது கூட என்ன சேர்க்க போகிறாங்க அப்படின்னா மில்க் மேடு சேர்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு 4 டப்பா வாங்கி கொடுத்தேன். அவங்க சொன்ன அளவு தான் கரெக்டாக. நான் 1 லிட்டர் வாங்கி கொடுத்தேன். 1 லிட்டரையும் அதோடு சேர்த்துட்டு அந்த டப்பாக்கள் காலியானதும் அதை அந்த பாத்திரத்திலே மாட்டி விட்டாங்க. ஏன்னா அந்த சூட்லேயே அது மீதம் இருக்கக்கூடிய அந்த மில்க் மேடை மெதுவாக அதில் விழுந்துடும். அதனால் அதை அப்படியே மாட்டி விட்டுட்டாங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டாங்க. அடுத்ததாக இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்ன பொருள் அப்படின்னா, அடுத்ததாக ஒரு கடாயில் நெய் விட்டுக்கிட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்தாங்க.
முந்திரி பருப்பு ஓரளவு இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே, நிறம் வந்த உடனே அது கூட வந்து சாரப்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு மெதுவாக அதையும் சேர்த்து வறுத்தாங்க. கூடவே வந்து அந்த வெள்ளரி விதையையும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வந்து ஓரளவு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் வந்து அந்த பிரெட் அல்வா இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அப்படியே முழுமையாக கொட்டிட்டாங்க. நம்ம முழுக்க முழுக்க வந்து நெய்யில் தான் வந்து இந்த விதைகளை வந்து வறுத்து இதில் போட்டிருக்கிறோம். நான் வந்து சாரப்பருப்பு 3/4 கிலோ, முந்திரி பருப்பு வந்து 1 கிலோ, வெள்ளரி விதை வந்து 1/2 கிலோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்க சொன்ன அளவில். அப்படியே ஊற்றிட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டாங்க. ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும், அதனால தான் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் மாஸ்டர், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். மாஸ்டர் வந்து பக்குவமாக ஒரு ஓரத்தில் இருந்து நல்லா கிண்டி விட்டு அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அதை டேஸ்ட் பார்த்தேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் முடியலை, அதுக்கு முன்னாடி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்பூன் தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்து நானே அசந்து போயிட்டேன். அடுத்ததாக இது கூட முக்கியமான பொருள் சொல்லியிருந்தால இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பை வந்து நல்லா நொறுக்கி கிட்டத்தட்ட இது கூட வந்து 3/4 கிலோ பாதாம் பருப்பை வந்து இந்த மாதிரி நொறுக்கி மேலே வந்து தூவி விட்டாங்க. மூடி விட்டுட்டு கடைசியாக வந்து இதை வந்து ஒரு துணி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டாங்க. துணி போட்டு நல்லா சுற்றிட்டு, அதாவது ஒரு காடா துணியை போட்டு, வெள்ளை காடா துணியை போட்டு நல்லா சுற்றிட்டு அதில் வந்து ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டை தூக்கி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெய் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. காலையில் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து சுவையான நெய் பிரெட் அல்வா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.